பேசுகிறான் திரு கனகரா. திரு டிடிஎஸ், இந்த விவகாரம் கருத்து சில மாதங்களாகவே தொடர்ந்து கொண்டு இருப்பதை நம்ம பார்க்குறோம். இப்போது கனகராஜ் மூலமாக அது ஓரளவுக்கு ஒரு தெளிவு கிடைத்த மாதிரி நான் யோசிக்கிறேன். திமுக அல்லது தாவேக்க ராகுல் முடிவு என்ன? அஃப்கோர்ஸ் ஹைகமாண்டிங் தான் அவங்களுடைய ஃபைனலான டிசிஷன் வச்சுங்க. எப்படி பார்க்கலாம்? தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும் ஹைகமாண்டு தான் முடிவு பண்ணணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஜூன் 2024 அண்ணாமலை முதல்ல இதை பற்றி பேசினார். தமிழக அரசியலில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் அது கூட்டணி ஆட்சியாக இருந்தால்தான், அதிகார பகிர்வு இருந்தால்தான் தமிழக அரசியலில் ஒரு மாற்றமே வரும் அப்படிங்கிறத முதல்ல ஆணித்தரமாக பதிவு செய்தார். அதுக்கப்புறம் தான் விஜய் அவருடைய முதல் மாநாட்டிலேயே அதிகார பகிர்வுங்கிறத பற்றி தெளிவாக பேசினார். ஆனால் இன்றைக்கி திமுக மறுதளிச்சிருக்கு. அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கூட்டணிக்கு வேணால் நாங்கள் எல்லாரையும் வச்சுப்போம், கூட்டணி இல்லாமல் நாங்கள் 4044 மூலமாக முதலமைச்சர் சொன்னதாக ஐப்பரியசாமியோட. ஆமாம், 4044 அவர் சொன்னதை கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன், நான் அவர் சொல்லாததையும் சேர்த்து சொல்கிறேன். 4044 வரைக்கும் நாங்கள் கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திக்க போகிறதில்ல. ஆனால் அவங்கெல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பி போக வேண்டியதுதான். கல்யாண வீட்டில் எல்லோரும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பி போகிற மாதிரி நாங்கள் மட்டும்தான் குடும்பம் நடத்துவோம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வந்துட்டுருக்காங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பாமக 2 கட்சியை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. காங்கிரஸ் அஃப்கோர்ஸ் கர்நாடகாலையும் கூட்டணிக்கு எந்த ஒரு அமைச்சரவையும் கொடுக்கல, இமாச்சல் பிரதேஷ்லையும் கொடுக்கலன்னு நான் நம்புகிறேன். தெலுங்கானாவில் கொடுக்கவே இல்லை. கேரளா கதை வேறு. கேரளாவில் இருக்கிறது இவங்க 2 பேரும், அதனுடைய கதை வேறு. 2 பேரும் எதிரிகள் தானே, அப்புறம் அதில் என்ன இருக்குது? எதிரிகளுக்குள்ளே மாற்றி ஓட்டு போடுவாங்க, அதில் வருவாங்க. காங்கிரஸுக்கும் பாமகவுக்கும் 2006 ஒரு நல்ல வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்பு என்ன அப்படின்னு சொன்னால், மைனாரிட்டி அரசாக வர வேண்டிய அவசியம் கருணாநிதி ஐயாவுக்கு வந்தது. காரணம் 128 சீட்டில் தான் இது பண்ணாங்க. இத்தனைக்கும் உங்களுக்கு தெரியும், 2004 தேர்தலில் பெரிய வெற்றி பெறுறாங்க. 2001 அதிமுக ஆட்சி, 2004 வெற்றி பெறுறாங்க. 2006 கூட்டணி அமைக்கும் போது அவர் 130 சீட்டில் மட்டும் நின்று நிறைய கட்சிகளுக்கு சீட்டு கொடுத்து தான் அதுக்குள்ளே வந்தார். அப்போ ஒரு கேள்வி வந்தது, காங்கிரஸ்லேருந்து கேட்டாங்க, கூட்டணி ஆட்சி வரணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ கருணாநிதி என்ன சொன்னார், அப்படின்னா பாண்டிச்சேரியிலையும் அதே மாதிரியே பண்ணுங்க அப்படின்னு. உடனே இல்லைங்க, நாங்கள் பாண்டிச்சேரியை கரெக்டாக பார்த்துக்கிட்டு எப்படி பார்த்தோமோ அப்படியே பார்த்துக்கிட்டு நிம்மதியாக இருக்கோம், நீங்கள் தமிழ்நாட்டை எப்படி பார்த்துக்கிட்டு எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருந்துக்கோங்கன்னு விட்டுட்டாங்க. பாமகவை பொறுத்த வரைக்கும் 2001 அதிமுகவோட ஒரு கூட்டணி அமைத்து அது அதிகார பகிர்வை கேட்காட்டி கூட, ஏன்னா அப்போ அதிக சீட்டில் அதிமுக தான் வெற்றி பெற்றது, கேட்காட்டி கூட அந்த கூட்டணிக்குள்ளேயே இணக்கமாக இல்லாமல் அவர் ஒரு வாட்டி போனால் நான் ஜெயலலிதா என்னை பார்க்கலங்கிறதுனால கோவிச்சுட்டு வெளில வந்துட்டாருங்கிறதோட 2001 தேர்தலில் வெளியில் வந்துட்டார். அதற்கு பிறகு அவருக்கு 2004 இந்த திமுக கூட்டணியோட வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு வந்தபோது 2006 திமுகவுடைய ஆட்சியில் தான் கூட்டணியில் இருக்கார். அவங்க கேட்குறாங்க, பாமகவில் அதிகார பகிர்வு கேட்குறாங்க, அதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. ஆட்சியில் இங்கே மாநிலத்தில் செயல் திட்ட அடிப்படையில் அந்த கூட்டணி உருவாக்குறாங்க. அந்த செயல் திட்டம்ங்கிறது ராமர் கோயில் கட்டக்கூடாது 370 தானே ஒழிய அதில் ஒன்றும் தமிழ்நாட்டு முன்னேற்றத்துக்கான செயல் திட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. 2006 இவங்க எல்லாரும் ஒரே கூட்டணியில் இருக்காங்க. தமிழகத்தில் பாமக இருக்கக்கூடிய அந்த கூட்டணி ஆட்சியான திமுக ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. 2009 அவர் அதிமுகவோட போய் நிற்கிறார் பாராளுமன்ற தேர்தலில். இங்கே மத்தியில் இங்கே மாநிலத்தில் வேறங்கிற மாதிரி நின்றார். அப்போ அவர் தோற்று போயிட்டார். 2006 அவர் விட்ட அந்த ஒரே ஒரு காரணத்தினால நீங்கள் பாருங்கள், தொடர்ந்து 2009, 11, 14, 16, 19, 21, 24ன்னு பாமக எந்த கூட்டணியில் இருந்தாலும் அவங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுச்சு. அந்த ஒரு வாய்ப்பை அவங்க பயன்படுத்தியிருந்தால் அவங்களுடைய நிலைமை நேர்மையாக வந்திருக்கும். கூட்டணி ஆட்சிங்கிறதுல என்னங்க தப்பு இருக்குது? இப்போ என்டிஏவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி எடுத்துக்கிட்டிங்கன்னா 39 கட்சிகள் இன்றைக்கி அங்கே கூட்டணியில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அருணாச்சல பிரதேசில், அஸ்ஸாமில், மணிப்பூரில், மேகாலயாவில், மிசோரமில், நாகாலாந்தில், சிக்கிமில், திரிபுராவில், பீகாரில், மகாராஷ்டிராவில் எல்லா இடத்திலும் கூட்டணிக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்து தான் ஆட்சி நடக்கிறது. எங்கே பிஜேபி தனி கட்சியாக ஆட்சி செய்கிறதுன்னு கேட்டால், ஆந்திர பிரதேசில் கூட பிஜேபிக்கு ஒரு 80களில் இந்த முயற்சி இங்கே தோல்வியை தழுவியது, மக்கள் ஏற்க மாட்டார்கள் அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கும். இந்த பாருங்கள், போன தேர்தலில் ஒரு கூட்டணி ஊற்றிக்கிச்சு, அதுக்காக இந்த வாட்டி என்ன பண்ணுவீங்க? திரும்ப சேர்க்காம விட்டுருவீங்களா? இன்றைக்கி எது கரெக்டோ அதை தானே பண்ணுவீங்க. நேற்றுக்கு அந்த தப்பு பண்ணிட்டேங்க அதனால் இன்றைக்கி பண்ண மாட்டேன்னு சொல்லுவோமா? ஹரியானாலையும் உத்தரப்பிரதேசிலையும் ஒடிசாலையும் குஜராத்லேயும் உத்தரகாண்ட்லேயும் மட்டும்தான்
உத்தராஞ்சலில் மட்டும்தான் பிஜேபி தனித்து ஆட்சி செய்கிறது 18 மாநிலங்களில் ஆட்சி செய்யும்போது. ஸோ பிஜேபிக்கு தெளிவாக தெரியுது எந்த இடத்துலலாம் கூட்டணியை மதித்து அங்கே அதிகார பகிர்வை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தெரியுது. குஜராத்தில் ஏன் பண்ணலைன்னா 27 வருடமாக அவங்க தான் வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. அந்த எதிர்த்த கட்சிகள் எல்லாமே இந்து அமைப்புகள் தான் எதிர்த்து மோடி ஐயா வரும்பொழுது எதிர்த்த கட்சிகள் எல்லாம் இந்து அமைப்புகள் தான். அது எல்லாமே அந்த தேர்தலோடையே முடிஞ்சு போச்சு. அப்போது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நான் தனி ஆட்சி அமைக்கிறேன், இந்த இடத்துலலாம் நான் வந்து கூட்டணிக்குள்ளே வர்றேன். இதுதான் என்டிஏ வந்து பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயம். இங்கே நீங்கள் பாருங்கள், அவங்கெல்லாம் யூபிஏன்னு கூப்பிடுவாங்க. இப்போ இந்தி கூட்டணின்னு வருது, கதையை விட்டுருங்க. அப்போல்லாம் அவங்க யூபிஏன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் இவங்க மட்டும் அப்படி கூப்பிட மாட்டாங்க, யூடிஏன்னு கூப்பிடுவாங்க. ஜனநாயக முற்போக்கு, அதாவது பேர் வைக்கிறதுல கூட இவங்க தனியாக தான் நின்றுட்டுருப்பாங்க. நான் தனியாக பேர் வச்சுக்கிறேங்க, ஆனால் வாங்க எல்லாரும் சேர்ந்து என்னை வந்து ஆட்சியில் கொண்டு வாங்க அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே வருவாங்க. விசிகா 2016 இதை ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாகவே கொண்டு வந்தது. தனியாக மூன்றாவது அணியாக நிற்பதற்கு திருமாவளவன் ஐயா சொன்னதே அதுதான். சொல்லும்போது இப்போ சமீபத்தில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதலமைச்சருக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது இந்திய அரசியலமைப்பில், பிரதமருக்கு தான் எல்லா அதிகார பகிர்வும் இருக்குது. அதனால் நாங்கள் இங்கே ஒன்றும் முதலமைச்சர் பதவியை கேட்க போகிறதில்ல, ஸ்ட்ரைட்டாக பிரதமருக்கு போயிடலாம் அப்படின்ட்டாங்க. ஆனால் இங்கே வந்து அவங்க ஒரு மினிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னார். அவரே சொல்கிறாரு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, எங்களுடைய வாக்கு சதவீதத்தினால தான் திமுக வெற்றி பெறுகிறதுன்னு அவர் வந்து ஒரு மேடையில், அவங்களுடைய மேடையில் ஸ்டாலின் ஐயாவை வச்சுக்கிட்டு அந்த கருத்தை சொல்கிறாரு. அப்போது எனக்கு நல்லா தெரியுது, நான் விசிகா, எனக்கு நல்லா தெரியுது என்னுடைய வாக்கினால தான் இந்த கூட்டணி வெற்றி பெறுகிறது தெரியுது. என்னுடைய மக்களுக்கு பட்டியலினத்தவர் முதலமைச்சர் ஆவதற்கு வாய்ப்பே இல்லை, பர்த் சர்டிஃபிகேட்டில் மட்டும்தான் திமுகவில் வந்து முதலமைச்சர் ஆக முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போது எனக்கு அமைச்சரவையில் இடம் வேணுங்கிற எண்ணம் அவருக்கு இருக்குது, ஆனால் கேட்க முடியலை. அப்போ இந்த இடத்துல தான் தாவேக்காவை போகலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. ஆனால் நீங்கள் ராகுல் காந்தி இதுக்கான ஒரு முடிவு எடுப்பாரா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் இல்லை. அது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அவர்களே எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்காங்க, நீங்கள் அதை மறுக்க இல்லை இல்லைங்க. ஏன் ராகுல் காந்தி ஐயா அதை ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுக்கு சமீபத்தில் அவர் சென்னைக்கு வர்றாரு. சென்னைக்கு வரும்போது அவருக்கு நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஐயா இந்த மாதிரி பராசக்தின்னு ஒரு காவியம் ரிலீஸ் ஆகிருக்கு, ஜனநாயகம்னு ஒரு காவியம் ரிலீஸ் ஆகாமல் போயிடுச்சுன்னு சொல்லியிருப்பார். ஜனநாயகத்தை பற்றி தான் அவர் பேசுகிறாரே ஒழிய பராசக்தி என்கின்ற அந்த அற்புதமான காவியத்தை பற்றி பேசவே இல்லை. இத்தனைக்கும் பராசக்தி பற்றி எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு கேட்குறேன். நான் சொல்கிறேன், பராசக்தியை பற்றி அவர் அதிகம் பேசியிருக்க வேண்டும். காரணம் என்னென்னா, அந்த படத்திலேயே வந்து படம்ங்கிறது படம் தாங்க, அதுக்கும் அரசியலுக்கும் ஆட்சிக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் பேசல. ஆனால் ஏன் பேசலைன்னா, அந்த படத்தில் காங்கிரஸை குற்றம் சாட்டி வருகிறது, இந்திரா காந்தி அம்மாவை காட்டுகிறார்கள், வேற ஒரு போர்வையில் காட்டுறாங்க. அதற்கெல்லாம் எந்த எதிர்ப்பும் இல்லை. ஆனால் ஜனநாயகத்தை பற்றி மட்டும்தான் அவர் பேசிட்டு போகிறார். ஸோ கண்டிப்பாக அவர் வந்து திமுகவே, ஐயா உங்கள் 25 சீட் எங்கிட்ட இருந்ததுன்னா எனக்கு அந்த மௌனமும் எதிர்ப்பு தான். காங்கிரஸ் நண்பர் சொல்கிற வேதனை எனக்கு புரியுது. 114 சீட் எனக்கு நீங்கள் கொடுக்கும்போது நேருவின் மகளை வருக, நிலையான ஆட்சி தருக நீங்கள் சொன்னதுக்கு எம்ஜிஆருங்கிற ஒரு பிம்பம் முன்னாடி இருந்ததுனால நீங்கள் பண்ணிட்டீங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக 65ன்ட்டிங்களே, அப்புறம் நடுவில் வேறு 25ன்னு கொண்டு வந்து நிற்கிறீங்களே, இது ரொம்ப அநியாயமாக தெரியுதுங்கிற அந்த வேதனை எனக்கு புரியுது. அப்போது இவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பதுங்கிறது, ஒரு கட்சி கேட்பது எதற்காக? ஒரு கட்சி எதுக்கு இங்கே தொடங்கப்படுறது? தான் சார்ந்த மக்களுக்காக, தான் சார்ந்த சித்தாந்தங்களுக்காக தான் தொடங்கப்படுகிறது. அதிகாரத்துக்கு வருவதுதான். அதிகாரத்தில் வருவதுங்கிறது, இப்போ நான் அதிகாரத்தை வச்சுக்கிறேன், நீ கேட்கறதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் கொச்சைப்படுத்தணும்னா அது எஜமானன் சேவகனுக்கான வித்தியாசமாக வந்துடும். நானும் நீங்களும் அமைச்சரோடு இருக்கோம். நீங்கள் என்ன, அவங்க என்ன தொகுதி கொடுத்துட போகிறாங்க? அமைச்சரை பிடபிள்யூடி கொடுத்துட போகிறாங்களா? இல்லை. ஆனால் நீங்கள் இங்கேருந்து காங்கிரஸில் போய் மன்மோகன் சிங் ஐயாட்ட கேட்கும்போது, மன்மோகன் சிங் ஐயா தான் இப்போ பிரதமர்னு அறிவிக்கப்பட்டுருச்சு. கலைஞர் ஐயா வந்து ஜெயராம் ரமேஷ் எழுதி கொடுத்த கடிதத்தை காட்டுறாரு. இந்த மினிஸ்ட்ரிலாம் கொடுப்பேன்னு சொல்லி தான் கூட்டணிக்குள்ளே நான் வந்தேன், இந்த மினிஸ்ட்ரிலாம் எனக்கு கொடுக்கணுங்கிறாரு. எல்லாமே லம்ப் மினிஸ்ட்ரி தான். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அல்லவா? இங்கே பாருங்கள், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அப்போ நீங்கள் தனியாக நிற்கணும். மத்தியில் என்னென்னா கூட்டணியாக தான் நிற்க முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட 22 மாநிலத்தில் ஒரு கட்சி வந்து தானே எல்லா இடத்துலையும் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி பிஜேபி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒடிசாவில் என்ன மரியாதையை பட்நாயக் அவருக்கு கொடுக்கணுமோ கொடுத்தது. 2 கட்சி தான் ஒடிசாவில். அவர் கூட்டணிக்கு போனாங்க, ஆனால் அவங்க மறுதளிச்சாங்க. இப்போ பிஜேபி அங்கே ஆட்சி செய்கிறது. மகாராஷ்டிராவில் எடுத்துக்கோங்க, 3 முறையாக பிஜேபி கூட்டணி தான் வெற்றி பெறுது. முதல் முறை வெற்றி பெற்ற போது உத்தவ் தாக்கரே வந்து தகராறு பண்ணுறாரு. சரத்பவாருடைய மறைமுக ஆதரவில் அந்த ஆட்சி நடக்குது. அடுத்த முறை வரும்போது உத்தவ் தாக்கரே காங்கிரஸோடையும் இவங்களோடையும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாரு. பிஜேபி வாயமுட்டு சும்மா உட்காந்துருக்கு. இந்த முறை ஜெயிச்சு தான் அவங்க முதலமைச்சருக்கே வந்தாங்க. ஸோ இந்தியா பூரா பிஜேபி ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுது, ஒவ்வொரு கட்சியும்
தொடங்கப்பட்டதற்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணியங்களை அவங்க செய்யறதுக்கு தான் வரணுமே ஒழிய சேவகனாகவோ பல்லக்கு தூக்கிகளாகவோ இருப்பதில் நியாயம் இல்லை. இவ்வளவுதான். அப்ப நாளைக்கு நீங்க உடனே 2026 கூட்டணி ஆட்சி வருமாங்கிற கேள்விக்கு உள்ள வராதீங்க. காரணம் என்னன்னா அதிமுக தலைமையில் தான் ஆட்சி வரப்போகுதுன்னு சொல்லியாச்சு. 140 சீட்டுக்கு மேலே அதிமுக நின்றுதுன்னு வச்சுக்கோங்க, அதை ஜெயிச்சுட்டு வரப்போகுது அப்படின்னும் போது அதுக்கு கூட்டணி தேவையில்லை. ஆனால் நீங்கள் மைனாரிட்டியாக இருக்கும்போதே நீங்கள் கொடுக்கலங்கிறத தான் நான் எடுத்து வைக்கிறேன். 128 நின்று 90க்கு கம்மியாக வாங்கின போது தான் நீங்கள் கொடுக்கலன்னு நான் சொல்கிறேன்னு ஒழிய நாளைக்கு 2026 அதிமுக வந்து 140 சீட்டில் நின்று 128 தானே வெற்றி பெற்றுச்சுன்னு சொன்னால் அதுக்கு தேவையில்லை. ஸோ எங்கே அவசியமோ அந்த இடத்தில் அது கொடுக்கப்பட வேண்டும் என்பதும், எங்கே அது தேவையற்றதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ உதாரணத்துக்கு பிஜேபி மத்திய பிரதேசில் வந்து ஒரு கொலிஷன் மினிஸ்ட்ரி வேண்டான்னு முடிவு பண்ணுதுன்னா 23 வருடங்களாக பிஜேபி தாங்க ஆட்சி செய்து கொண்டு வருகிறது. அந்த அடிப்படையில் அதை சொல்லலாம். ஆனால் நான் சொன்னேன் இல்லையா, இத்தனை மாநிலங்களில் வந்து கூட்டணி ஆட்சிக்குள்ளே வருதுங்கிறது, அந்த இடத்துல வரணுமா வேண்டாமா? ஒரே ஒரு விஷயம், காங்கிரஸும் கம்யூனிஸ்டையும் கணக்கில் எடுத்துக்கோங்க, மற்றவங்களை விட்டுருங்க. வெஸ்ட் பெங்காலில் அவங்க இணைந்திருக்க வேண்டிய காரணம் இருக்குது, கேரளாவில் எதிர்த்து போட்டியிட வேண்டிய அவசியம் இருக்குது, தமிழ்நாட்டில் ஒரே கூட்டணிக்குள்ளே இருக்காங்க. இந்த மூன்றையும் சமமாக பார்த்தா தானே கம்யூனிஸ்டும் வளரும் காங்கிரஸும் வளரும். ஒரு கட்சி வளராமல் இருப்பதற்கு அவங்கள கூட்டணியில் வச்சிருக்கீங்க. தனிப்பட்ட முறையில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் 20% வாக்குகள் தானே இருக்குது. மற்ற கூட்டணியினாலையும் சிறுபான்மையினர் அது இதுன்னு சொல்லி இந்த 1000 ரூபாய் கொடுத்த அந்த கதையினால சில பர்சன்டேஜஸ் வரலாம். 2019 என்ன அதிமுக சொல்றீங்களே விழுக்காடு இருவருக்குமான வாக்கு வங்கியை குறைச்சிட்டீங்களே. எந்த வாக்கு வங்கி? 20-20 சொல்றீங்க. திமுக அப்படிங்கிற கட்சியுடைய வாக்கு சதவிகிதம்ங்கிறது 20. அதுக்கு நீங்க பார்க்கணும்னா 2 தேர்தலை கணக்கில் எடுத்துக்கணும். 2014 96 இது ரெண்டுத்தையும் நீங்க கணக்கில் எடுத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அதே அதிமுகவுக்கு 20ன்னு சொல்லும்போது அதே தேர்தல்களை என்னால் எடுத்து சொல்ல முடியும். வாங்கிய வாக்குகளை தான் சொல்றேன், நான் யூகத்தின் அடிப்படையில் சொல்லலை. அப்போ காங்கிரஸோ திமுகவோ தன்னுடைய வாக்கு வங்கி என்னங்கிறத தெரிந்து கொண்டால் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டேன், தாவேக்கா வந்த பொழுது இந்த செங்கோட்டையன் ஐயா ஒரு போராட்டம் நடத்தும் போது அவங்கெல்லாம் கண்டிப்பாக அங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ காங்கிரஸ் அங்கே போகுது, ஒரு 40 சீட்டு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. திமுக ஏன் ரொம்ப சந்தோஷப்படும்னா, இந்த 25 சீட்டு காங்கிரஸுக்கு கொடுக்குற சீட்டை பாமக அப்பா கட்சிக்கு ஒரு 4-5 சீட்டு கொடுக்கலாம். தேமுதிகவை உள்ளே கொண்டு வர்றேன். ஏன்னா எல்லாரும் சேர்ந்தால் தான் பிஜேபி எதிர்க்க முடியும். ஆனால் பிஜேபி பாவம் நோட்டா கட்சி, எல்லாரும் சேர்ந்து ஒன்றிணைந்தால் தான் ஜெயிக்க முடியும் பிஜேபியை. ஆனால் பிஜேபி ஒரு நோட்டா கட்சி. அப்போ அந்த இடத்துல தேமுதிக உள்ள கொண்டு வரணும். கம்யூனிஸ்டுக்கோ விசிகாவுக்கோ கொஞ்சம் சீட் அதிகப்படுத்தி கொடுக்கணும். இந்த சூழ்நிலையில் தான் திமுக இருக்கு. போறேன்னு சொன்னால் சந்தோஷமா சொல்லிடும். ஆனால் எங்க பிரச்சனைனா, திமுகவே காங்கிரஸிடம் நீங்கள் தாவேக்காவிடம் போங்கள்னு சொல்லாம காங்கிரஸ் முடிவெடுத்து அங்கே போகவே போகாது. காரணம் என்னன்னா, ஒரு வார்த்தையை யூகமாகவும் சொல்கிறேன், முடிஞ்சால் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி காங்கிரஸ் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு பணம் ஃபண்டுங்கிறது வந்து கண்டிப்பாக ரேவந்த் ரெட்டிக்கிட்டேருந்து போகலை, டிகே சிவகுமார்கிட்டேருந்து போகலை. அப்போ அவங்களுக்கான ஃபண்டு இந்திய அலையன்ஸ் அப்படிங்கிறதுல முக்கியமான பகுதி திமுகவுக்கு இருக்கிறதுக்கு காரணமே ஃபண்டு திமுக கிட்டேருந்து தான் போகுது. அப்படி இருக்கும்போது எப்படி ராகுல் காந்தி ஐயா ஒரு முடிவெடுப்பார்? ரொம்ப சிம்பிள். அதாவது ஃபண்டுங்க, அதாவது நான் சொல்றது தவறான சார்ஜ் உங்களுக்கு பேசும்போதே ஒன்னு சொன்னேன். நான் ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்றேன். அதுதான் யூகத்துல வந்து யூகத்தின் அடிப்படையில் சொல்றேன். ஆனால் நீங்க அதை வெரிஃபை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் காரணம் வரேன். அப்ப யூகத்தை பேசும்போது நீங்க குறுக்கிட வேண்டியது தப்புன்னு சொல்லிட்டு போங்க. அதனால எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, 39 கட்சிகளோடு இந்தியாவில் இருக்கின்ற ஒன்று பாமக என்ற ஒரு கட்சியே நான் அழிச்சிட்டேன் அப்படிங்கிற குற்ற உணர்வு உங்களுக்கு இருக்கும். காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தால் சிறுபான்மையினர் வாக்கு சுலபமாக வருங்கிற உண்மை எந்த திமுக தொண்டனுக்கும் தெரியும். இத்தனையும் தெரிந்து இல்லை தூக்கிட்டு வாங்க, வேற எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது தவறு. ஒரே ஒரு வரி, ரொம்ப முக்கியமான வரி சொல்லி முடிச்சுக்கிறேன். காங்கிரஸ் என்பது 230 தொகுதிகளில் பிஜேபியோடு நேரடியாக சண்டை போடுகின்ற ஒரு கட்சி. நீங்க 99 சீட்டு 52 சீட்டை வச்சு பேசாதீங்க. காங்கிரஸ் இந்தியாவில் 543ல 230 தொகுதிகளில் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் தான் போட்டி. அவ்வளவு பெரிய கட்சி காங்கிரஸ். தென்னகத்துக்கு வாங்க, கர்நாடகாவில் ஆட்சி செய்கிறது முதலமைச்சர் யார் வேண்டும் வேண்டாம் என்பதை தீர்மானிக்கும் தேர்தல். நான் இங்க குனிஞ்சு இருக்கிறதுனால தானே நிமிர்றதுக்கு பேசுறேன். வேற என்ன, அவர் வந்து ஒரு சூழ்நிலையில் நிமிர்றதுக்கு பேசுறாரு, நானும் அதே தானே சொல்றேன். எழுந்து வாங்க அப்படின்னு தானே சொல்றேன். எதுக்கு சொல்றேன்? கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கீங்க, கேரளாவில் மிகப்பெரிய போட்டியை கொடுக்குறீங்க, தெலுங்கானாவில் ஆட்சியில் இருக்கீங்க, தென்னகத்தில் நல்லா இருக்கீங்க காங்கிரஸ், தமிழகத்தில் மட்டும் ஏன் சொல்லுங்க ஜமாங்கிற ஒரு பொசிஷன்ல இருக்கீங்கங்கிற வருத்தத்தை காங்கிரஸ் தொண்டனிடம் ரொம்ப வருத்தப்பட்டு தன்னுடைய கருத்துக்களை நேர்மையான வருத்தத்தோடு நேர்மையான வருத்தம் பதிவு செய்கிறார். சுருக்கமாக சொல்ல நான் பஸ் டிடிவி ரவிச்சந்திரன் அவர்கள் இன்றைக்கு தான் நல்லா பேசியிருக்காரு. நான் அதை வழிமொழியில் அதில் ஒரு சின்ன கருத்து என்ன, உங்களுக்கு ஆதரவு கருத்துக்கள் தெரிவித்தார்.
ஒரு சின்ன கருத்து வாக்காளனா அது பேசுறது நேர்மையா ஃபண்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்றது வந்து நான் வந்து மறுக்கின்றேன். யூகம் அது சொல்லிட்டு யூகம்னு சொல்றேன். அடுத்தது ஒரே ஒரு விளக்கம் என்னன்னா, மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சி என்பதற்கு நான் ஒரு வித்தியாசம் அவரே சொல்லிட்டாரு. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்போது கூட்டணி ஆட்சி தான் இருந்தது. கூட்டாட்சி என்பதன் பொருள் என்னன்னா, அனைத்து மாநில உரிமைகளையும் காப்பாற்றுகின்ற ஆட்சி, அதான் மத்தியில் கூட்டாட்சி. மாநில சுயாட்சி என்பது மாநில உரிமைகளை, மொழி உரிமை, இன உரிமை, கல்வி உரிமை, இடஒதுக்கீடு உரிமை, காக்க வேண்டிய உரிமைகள் காப்பாற்றுகின்ற ஆட்சி சுயாட்சி. அதற்கு அந்த தந்தை சுயாட்சியை பெரியாருடைய தலைமை தாங்கக்கூடிய கட்சிக்கு முழு உரிமை, முழு அதிகாரம், முழு உண்டு. பலம் வேண்டும் இப்ப அல்லவா? நான் அதுக்குதான் முழு உரிமை உங்களுக்கு உண்டு. 75 விழுக்காடுன்னா 25 விழுக்காடாவது எங்களுக்கு வேண்டும். ஏனென்றால் நாங்கள் தந்தை பெரியாரின் கொள்கைகளை ஏற்றுக்கிட்டோம். இன்னைக்கு திராவிட ஆட்சியை வரவேற்கின்றோம், இந்து திராவிட ஆட்சியை வரவேற்கின்றோம். அவ்வளவுதான். திராவிட இந்துவா அல்லது இந்து திராவிடமான்னு ரெண்டையும் கலந்த ஆட்சியை நாங்க வரவேற்கிறோம். அவ்வளவுதான் எங்களுடைய திரு டிடிஎஸ் இல்லை, மூடிய கைகளை விரித்து பார்த்தீங்கன்னா தாமரை மலர்ந்துடும். அடிப்படையில் 2024 மூடிய கைகளை விரித்து பார்த்தால் தாமரை மலர்ந்துடும். ஒரு ரைமிங்காக சொன்னார், விடுங்க. உண்மையை சொல்லும்போது சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க டிடிஎஸ். கடந்த இந்த 2024 தேர்தலில் 20+18ங்கிற நம்பிக்கையோட ஒரு கூட்டணி இந்த தேர்தலை சந்திக்கிறது. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் மனசில் 50க்கு 50ங்கிற சந்தேகத்தோட தான் இல்லைங்க அவங்க திமுகவுக்கு போவாங்க, இல்லைங்க அவங்க தாவேக்காவுக்கு போவாங்கங்கிற ஒரு எண்ணம் வரும். சரி சமமா இருக்கு. பீகாரில் போன தேர்தலில் நிதிஷ்குமார் அவர் 20 வருஷமாக முதலமைச்சர். இங்கே மாதிரி 5 வருடம் ஒரு நாள் கூட சட்டசபையில் இல்லாத ஒரு கட்சியில் நிதிஷ்குமார் 20 வருடமாக முதலமைச்சர். அந்த தேர்தலில் பாஸ்வான் தனியாக நின்றார், 5% வாக்கு வந்தது. இந்த முறை பீகாரில் தேர்தல் நடக்கும்போது அந்த பாஸ்வானை உள்ளே கொண்டு வந்த உடனே வெற்றிங்கிறது நிச்சயமாச்சு. 5% தான், ஆனால் வெற்றி நிச்சயமாச்சு. ஏன்னா 1,20,000 வாக்குகள் தான் போன தேர்தலில் பீகாருக்கு. இந்த முறை அடித்து தெளிச்சிட்டு வெளில வந்தோம். கமலஹாசன் அவர்களை பற்றி தவறான ஒரு கருத்துக்களை சொல்லணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதை நான் நேர்மையாக ஒத்துக்கிறேன். எப்போ அவர் வந்து தன்னுடைய டிவியும் ரிமோட்டையும் தூக்கி போட்டுட்டு ஒரு ராஜ்யசபாக்காக போனாரோ அவரை நீங்கள் விஜயை விட கூட கேவலமாகவோ மட்டமாகவோ பேசலாம், தப்பே கிடையாது. ஆனா விஜய் இல்ல பேசலாம், தப்பு இல்ல. ஏங்க அவருக்கு என்னுடைய கேள்வி முக்கியமானது. காங்கிரஸ் நண்பர்களையும் மற்றவர்களையும் நான் மக்கள் தீர்ப்பு ஒரே வரி தாங்க, மக்கள் தீர்ப்புக்கு ஒரே ஒரு வரி எடுத்து சொல்றேன். சுருக்கமா, உள்ளாட்சி தேர்தலில் ஒரு வாக்கு கொடுக்குறாங்க திமுக பிசிகாவுக்கும் காங்கிரஸ் வந்துருங்க ப்ளீஸ். ஐயா முக்கியமான மேட்டருக்கு வர்றேன். இத்தனை மேயர் தொகுதி உங்களுக்கு, இத்தனை மேயர் தொகுதி உங்களுக்குன்னு சொல்லித்தான் உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கிறாங்க. அதுபடி நடந்தார்களா? ஜெயிச்சதுக்கு அப்புறம் கேட்டால் என்ன சொல்லிட்டாங்க, இல்லைங்க உள்ளுக்குள்ளே சண்டை வந்துருச்சு அதனால் வேணான்னு விட்டேன். இப்படி ஒரு கூட்டணி கட்சியை நடத்தக்கூடிய திமுகவோடு இருப்பதை விட 50 தொகுதியோ 40 தொகுதியோ தாவேக்கிட்ட போய் வாங்கி ஒரு தொகுதியும் ஜெயிக்காமல் இருந்தால் கூட காங்கிரஸுக்கு எந்த விதத்திலையும் தப்பு இல்லைங்கிறது நேர்மையான ஒரு விதம் எடுத்து வைக்கிறேன். காங்கிரஸ் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லது. தமிழ்நாட்டு கேரளாவில் தானே உயிர்ப்பித்துரும். ஏன்னா மாற்றி மாற்றி ஓட்டு போடுறது கேரளாவுடைய பண்பாடு வழிமுறை. ஆனால் இங்கே உயிர்ப்பிக்கணும்னு சொன்னால் காங்கிரஸ் 89 எதனால் ராஜீவ்காந்தி இருக்கும்போது அந்த முடிவு எடுக்குது, 2014 எதனால் அந்த முடிவு எடுத்ததோ அந்த முடிவை தைரியமாக எடுத்ததுன்னா நல்லது. சொல்லப்போனால் தனித்தே நின்றால் கூட தப்பு கிடையாது, தனித்தே நின்றால் கூட தப்பு கிடையாது. ஆனால் என்டிஏ கூட்டணிக்கு இல்ல வாய்ப்பே இல்லை. நாங்க 20+18 ரொம்ப தெளிவா இருக்கும், ஒரு குழப்பமும் இல்லை. நோக்கம் புரிகிறது எனக்கு. ஆனா திமுக கிட்ட போய் இப்படி மேயர் தேர்தலில் கூட தோத்து போய் அவங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற மக்கள் கிட்ட தான் ஏமாத்தினாங்கன்னா கட்சிக்கே ஏமாத்தினாங்க. இத்தனை மேயர் தொகுதி பிசிகாவுக்கும் கொடுக்கல. அந்த ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள வராதிங்கிறத மட்டும் காங்கிரசுக்கு ஒரு கருத்தா சொல்ல போறேன். ஆனால் ராகுல் காந்தி திமுக பேச போறது இல்லை. தலைவர் மாறுவதற்கான வாய்ப்பு வேணா